குசனாபன் மகளிரின் தோற்றமும் சோலையில் அவர்கள் விளையாடிய விதமும். வணக்கம் நண்பர்களே. ராமன் விசுவாமித்திர முனிவரிடம் கேட்டான், முனிவரே, தேவர்களெல்லாம் போற்றி வணங்கும் அந்த புனித நதியின் சிறப்பு என்ன, அதன் பிறப்பு என்ன? உடனே முனிவர் பிரம்மனின் குல வம்சாவளியை சொல்ல ஆரம்பித்தார். பிரம்மனின் பேரனும் பெரும் மன்னனுமான குசன் என்பவனுக்கு 4 வேதங்களைப் போலவே சிறப்புமிக்க 4 மகன்கள் பிறந்தார்கள் என்று சொன்னார். அந்த 4 மகன்களில் ஒருவன் குசனாபன். அவனுக்கு என்ன நடந்தது? கம்பர் அதை எப்படி சொல்கிறார் என்று பார்ப்போமா? அவர்களின் குசனாபர்க்கே ஐ20 சொல். துவர் இதழ் தெரிவை நல்லார் தோன்றினர் வளரும் நாளில். இவர் பொழில் தலைக்கண் ஆயத்து எய்தொளி வாயு எய்தி கவர் மனத்தினனாய் அந்த கன்னியர் தம்மை நோக்கி. சரி, அந்த 4 மகன்களில் ஒரு மன்னன் இருந்தான். அவன் பெயர் குசனாபன். கம்பர் எவ்வளவு அழகாச் சொல்கிறார் பாருங்கள். அவர்களின் குசனாபர்க்கே, அதாவது அந்த சிறந்த குலத்தின் குசனாபனுக்கு கம்பர் எத்தனை தகவல்களை அள்ளித் தருகிறார். ஐ20 அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ என்றால் 5, 20 என்றால் 20 பேர். ஐயை 20 தடவை பெருக்கி பாருங்கள், 100. ஆம், 100 பெண் குழந்தைகள். சாதாரணமாக 100 குழந்தைகள் பிறந்தனன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா கம்பர் சும்மா விடுவாரா? ஆம், சொல்லன்னா அழகான சொற்களை பேசும் பெண்கள். துவர் இதழ்னா பவளம் போல செக்கச் செவேல்னு சிவந்த உதடுகளை கொண்டவர்கள். தெரிவை நல்லார்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட அளவுக்கு அழகும் நல்ல குணங்களும் உள்ள இளம் பெண்கள். அத்தனையும் ஒரே வரியில் கொடுத்து அசத்தி விடுகிறார் கம்பர். இப்படியே 100 பேருமா சின்ன பிள்ளைகளா இருந்து அப்படியே வளர்ந்து அழகான பருவப் பெண்களாக ஆனார்கள். வளரும் நாளில் இவர் பொழில் தலைக்கண் ஆயத்து எய்தொழி ஒரு நாள். அந்த 100 கன்னியரும் தங்கள் தோழிமார்களோடு, அப்படின்னா ஆயத்துங்கிறது தோழியர் கூட்டம், அந்த தோழியரோடு சேர்ந்து அழகான ஒரு சோலைக்குச் சென்றார்கள். அந்த பொழிலுங்கிறது பூக்களும் மரங்களும் நிறைந்த அழகான தோட்டம். அங்கே போய் விளையாடிட்டு இருந்தாங்க. சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். வாயு எய்தி கவர் மனத்தினனாய் அந்த கன்னியர் தம்மை நோக்கி. அப்பொழுது என்ன நடந்தது தெரியுமா? காற்றுத் தேவனான வாயுதேவன் அந்த பக்கம் வந்தான். அந்த 100 பெண்களின் அழகை பார்த்ததுமே அவன் மனம் என்ன ஆச்சு தெரியுமா? கவர் மனத்தினனாய் மனம் அப்படியே பறிபோனது. அப்படியே மயங்கி போனான். அப்படின்னா அந்த பெண்களின் அழகு எவ்வளவு இருந்திருக்கும்னு பாருங்கள். மனம் கவர்ந்த நிலையில அந்த கன்னியர்களை பார்த்து, இப்படி 100 அழகிய பெண்களின் கதை, குசனாபன் குலத்தின் பெருமையை விசுவாமித்திரர் விளக்க ஆரம்பிக்கிறார். அடுத்து அந்த வாயுதேவன் அந்த பெண்களை என்ன கேட்டான்? அதற்கான பதில் என்னவாக இருந்தது? அந்த 100 பெண்களுக்கும் என்ன நடந்தது? அதை அடுத்த பாடலில் பார்ப்போம். நன்றி.